ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்கின்ற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் இனி அது அமெரிக்க கடற்படையால் தடுத்து நிறுத்தப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். அது குறித்து விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். இந்த செய்தி உட்பட இன்னும் ஒரு சில சர்வதேச செய்திகள் இருக்கின்றன. இலங்கை செய்திகளில் இலங்கை கொழும்பு துறைமுகத்துக்கு இன்று 2 போர்க்கப்பல்கள் வந்திருக்கின்றன. அது குறித்த விவரங்களையும் இன்னும் பல செய்திகளையும் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்கின்ற எந்த ஒரு கப்பலாக இருந்தாலும் இனி உடனடியாக அமெரிக்க கடற்படையால் அந்த கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு சோதனையிடப்படும் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். பாகிஸ்தானில் இடம்பெற்ற 2 தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிவிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் இந்த ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான கப்பல்கள் போயிட்டு வந்துருக்குமாம். பிறகு யுத்தம் ஆரம்பித்த பிறகு போகிறதே ஒரு 2 கப்பல் 3 கப்பல் மேக்சிமம் 4 கப்பல் போச்சதில்லை. போகிற அந்த 4 கப்பலை மறித்து செக் பண்ணி அதை போக விடாமல் தடுக்கிறதுனால என்ன அப்படி நன்மை வந்துடும் என்று சொல்லி தெரியல. என்ன பிரச்சனை சொன்னால் அந்த 4 கப்பல்கள் போனாலுமே அந்த 4 கப்பல்களும் ஈரானுக்கு போயிட்டு, அதாவது ஈரானிய அதிகாரிகளை சந்தித்து ஈரானுக்கு வரி கட்டி போகிற கப்பல்கள் தான். இது முதலாவது. ரெண்டாவது ஈரான் வேறு சில தேவைகளுக்காக அனுமதிக்கிற கப்பல்கள். உதாரணமாக சைனாவினுடைய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்படுது என்று சொல்லப்படுகிறது. சைனாட்டிலிருந்து காசு வாங்கப்படுதா இல்லையா, வரி அறவிடப்படுதா இல்லையான்னு கூட வெளியில் பெருசாக தெரியாது. எனவே ஏதோ ஒரு வகையில் ஈரானுக்கு சம்பந்தம் உள்ள கப்பல்கள், ஈரானினுடைய ஆதரவு பெற்ற கப்பல்கள் தான் ஒரு 4 கப்பல்கள் போச்சதில்லை ஒரு நாளைக்கு. அந்த 4ஐயும் இப்போ மறைக்கப் போவதாக அமெரிக்கா சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு கிடக்குது, அதை நாங்கள் திறக்க போகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்திருந்தது. இப்போ திறந்திருக்கிற அந்த 4 கப்பலை மறைச்சா இன்னுமில்ல மூடப்படும், 100% மூடப்படும். எனவே இது என்ன விதமான போர்த்தந்திரம், என்ன விதமான ராஜதந்திரம் என்று தெரியல. இப்படியான அறிவிப்பு ஒன்றை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விடுத்திருக்கின்றார். இந்த நடவடிக்கையில் அமெரிக்க போர்க்கப்பல்களுடன் இணைந்து ஏனைய ஒரு சில நாடுகளினுடைய கப்பல்களும் ஈடுபடும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தவர். ஆனால் எந்தெந்த நாடுகள் என்று சொல்லி அந்த நாடுகளினுடைய பேர் விவரங்கள் குறிப்பிடப்படையில. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலுமே இந்த ஹோர்முஸ் நீரிணை இப்போதைக்கு திறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்றது மட்டும் தெள்ளத்தெளிவாக விளங்குது. பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை விவரங்கள் மற்றும் அதில் பேசிக்கொள்ளப்பட்ட விவரங்கள் சம்பந்தமாக ரஷ்யாவுக்கு விளக்கம் அளித்திருக்கிறதாம் ஈரான் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ரஷ்யாவினுடைய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்று இரவு முழுவதும் கடந்த 21 மணி நேரமாக இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளினுடைய சகல விவரங்களையும் விரிவாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கு பின்னால் ரஷ்யா இருக்குது. ரஷ்யா பல உதவிகளை செய்து கொண்டு வருது. சேட்டலைட் மூலமாக தகவல்களை பரிமாறுது, ஆயுதங்கள் கொடுக்குது என்று சொல்லி எல்லாம் நிறைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பின்னணியில் இந்த பேச்சுவார்த்தை விவரங்களை உத்தியோகபூர்வமாக ஈரானை ரஷ்யாவுடன் உத்தியோகபூர்வமாக பகிர்ந்து கொள்கிறது என்கின்ற இந்த செய்தி மிக முக்கியமான ஒரு கவனத்தை பெறுகிறது. எனவே நாளுக்கு நாள் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான அந்த உறவு பலப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த யுத்தத்துக்கு பல வகையிலேயும் ரஷ்யா பின்னணியில் இருந்தது என்கின்ற சந்தேகமும் வலுத்து வருகிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும், சகல பிணக்குகளையும் மறந்து அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஓமான் நாடு கோரிக்கை விடுத்திருக்கிறது. ஓமான் நாட்டினுடைய இந்த கோரிக்கையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஓமானினுடைய வெளிவிவகார அமைச்சர். அவருடைய பேர் பாதர் அல் புசைதி. பாதர் அல் புசைதி அவர்தான் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் இந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும், எத்தனை முறை தோல்வி வந்தாலும் அதை திரும்ப கலைச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வரணும் என்றதை ஓமான் விரும்புகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய அந்த பதிவிலே சொல்லியுள்ளார். இஸ்ரேல் நாட்டினுடைய நிதி அமைச்சர் இன்று ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது 39 நாட்கள் ஈரான் மேலே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து இந்த 39 நாட்கள் போருக்காக 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இஸ்ரேல் செலவழித்திருக்கிறது என்று சொல்லி இஸ்ரேல் நாட்டினுடைய நிதி அமைச்சர் கணக்கு தெரிவித்திருக்கின்றார். இது வழக்கமாக ஒதுக்கின்ற நிதியை விட அதிக அளவு நிதி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலில் இந்த போருக்கு
எதிரான மனநிலை அதிகரித்து கொண்டு வருகிறது. போரை வந்து இஸ்ரேல் நிறுத்த வேணும் என்று சொல்லியும் அதிகளவு செலவுகள் ஏற்படுது, தேவையில்லாத உயிரிழப்புகள் ஏற்படுது. எனவே எல்லாமே வந்து கட்டுப்படுத்தப்படணும் என்று சொல்லி இஸ்ரேலிய மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை நடத்தி வருகின்றார்கள். எனவே இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து போருக்கு ஆதரவானவர்களா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை. போருக்கு எதிரானவர்களும் மிக முக்கியமாக நெத்தன்யாகு அவர்களுடைய நிர்வாகத்துக்கு எதிரானவர்களும் கணிசமானவர்கள் இஸ்ரேல் நாட்டிலும் இருக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இவ்வளவு பெரிய தொகையை 11 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து வெறும் 40 நாட்களில் இஸ்ரேல் செலவழித்திருக்கின்றமை இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. சர்வதேச பிரச்சனைகள் இப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் போது இன்று கொழும்பு துறைமுகத்துக்கு 2 போர்க்கப்பல்கள் வந்திருக்கின்றன. யாருமே பயப்பட வேண்டாம். அது சிநேகபூர்வமான போர்க்கப்பல்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து, அதாவது பாகிஸ்தானில் இருந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று ஒரு பயிற்சி நடவடிக்கைக்காகவும் ஒரு பொதுவான ஒரு உறவின் அடிப்படையிலும் வந்து இந்த 2 போர்க்கப்பல்களும் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் வந்த போர் வீரர்கள் இலங்கை கடற்படையுடன் இணைந்து பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று வந்த அந்த 2 கப்பல்களினுடைய பெயர்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கப்பல் வந்து PNS டைமூர், மற்ற கப்பலினுடைய பெயர் வந்து PNS அஸ்லட் என்று சொல்லி இந்த 2 போர்க்கப்பல்களும் தான் இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்து அங்கே நங்கூரமிடப்பட்டிருக்கின்றன. அந்த கப்பலில் வந்த கடற்படை வீரர்களுக்கு சம்பிரதாயபூர்வமான மற்றும் கலாச்சார ரீதியிலான வரவேற்பு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இலங்கை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை மக்களுக்கு விடுத்திருக்கிறது. என்னென்னு சொன்னால், தங்களுக்கு வந்து முறைப்பாடு வந்திருக்காம். சில இடங்களில் வந்து இலங்கையில் இன்னமுமே பேருந்து கட்டணங்கள் அளவுக்கு அதிகமாக அறவிடப்படுகின்றன என்று சொல்லி முறைப்பாடு வந்திருக்காம். ஏற்கனவே நிறைய இடங்களில் வந்து டிஜிட்டல் முறை கொண்டு வரப்பட்டு கார்ட் பேமெண்ட் எல்லாம் கொண்டு வரப்பட்டு ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இருந்தாலுமே வந்து ஒரு சில பேருந்துகளில் வந்து அளவுக்கு அதிகமான கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பண்டிகை காலத்தில் வந்து நிறைய க்ரௌடாக இருக்குது, நிறைய மக்கள் பயணம் செய்யணும். எனவே பஸ்ஸில் ஏறதா இருந்தால் கூட காசு வரணும்னு சொல்லி அந்த தருணம் பார்த்து சந்தர்ப்பம் பார்த்து உழைக்கிறேன்னு சொல்கிறது தானே, அதே மாதிரி இந்த நேரம் பார்த்து அதிக காசை கேட்கணுமா பஸ்ஸில் என்று சொல்லி. எனவே இது சம்பந்தமான முறைப்பாடுகள் நீங்கள் யாராவது தெரிவிக்க விரும்பினால் 1955 இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முறைப்பாட்டுகளை நீங்கள் தெரிவிக்க முடியும் என்று சொல்லி தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தகவல் வெளியிட்டுள்ளது. போதைப் பொருள் கொண்டு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை. 5-6 நாளாக இது சம்பந்தமான செய்திகள் ஒன்றையும் காணையில் என்று பார்த்தா வந்துட்டு செய்தி. ஏன்னு சொன்னால், தொடர்ந்து செய்திகள் வந்துட்டே இருக்கும். போதைப் பொருளை கொண்டு வந்தவர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சிக்கினார்கள் என்று சொல்லி. இப்போ நான் நினைக்கிறேன் 5-6 நாள் பிரேக் விட்டுருக்கணும் போராட்டக்கு, இப்போ திரும்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த பெண் வந்து வெளிநாட்டு பெண். எங்கேருந்து வந்துக்கிறான்னு சொன்னால், உகண்டா நாட்டிலேருந்து வந்துக்கிறார். 47 வயதுடைய இந்த பெண் வந்து டேப்லெட்ஸ் வடிவத்தில் வந்து கொக்கைன் போதைப் பொருளை வந்து கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய பெறுமதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 1,23,30,000 ரூபாவாம். அவ்வளோ பெறுமதியான கொக்கைன் போதைப் பொருட்களை வந்து டேப்லெட்ஸ் வடிவத்தில் வந்து கொண்டு வந்திருக்கிறா. ஒரு சில டேப்லெட்ஸை வந்து அவள் விழுங்கியிருக்கலாம் என்று சொல்லியும் சொல்லப்படுது. எனவே மருத்துவ பரிசோதனைக்கு இந்த பெண் வந்து உட்படுத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. 47 வயதுடைய பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், கம்பாலா நகரத்திலேருந்து, உகண்டா நாட்டினுடைய கம்பாலா நகரத்திலேருந்து வெளிக்கிட்டு வந்து டோஹாக்கு போயிட்டு பிறகு டோஹாலேருந்து கொழும்புக்கு வந்துக்கிறா. யாரோ சொல்லிப்பினம் போட இலங்கைக்கு போதைப் பொருளை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக விற்கலாம், பயங்கரமாக லாபம் உழைக்கலாம் என்று சொல்லி யாரோ சொல்லிப்பினம் போறதுக்கு பின்ன காவி கொண்டு வந்துக்கிறா. அப்படி விட்டு போயிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் குறித்த பெண். இந்த பெண் போதை மாத்திரைகளை விழுங்கியிருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதன் காரணமாக மிக விரைவில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் நாடு முழுவதும் இடம்பெற்ற வெவ்வேறு விபத்துக்களில் வந்து 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். வெறும் 24 மணி நேரத்தில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை இருக்குதானே, அதில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் வந்து 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல வெலக்கந்த என்று சொல்லப்படுற இடத்துல வந்து 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். மொரவெவ என்று சொல்லப்படுற இடத்துல ஏற்பட்ட ஒரு விபத்து காரணமாக ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். சீதுவ பகுதியில் ஏற்பட்ட விபத்து காரணமாக ஒரு 19 வயதுடைய இளைஞர் கொல்லப்பட்டிருக்கிறார். இப்படியாக கடந்த 24 மணி நேரத்தில் இடம்பெற்ற வெவ்வேறு விபத்துகளில் 6 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது மட்டுமில்லாமல் நிறைய பேர் காயமடைந்தும் இருக்கின்றார்கள். வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் வாகனங்கள் சேதமடைந்த விபத்துகளும் பதிவாகி இருக்கின்றன. ஏற்கனவே இலங்கையில் வந்து விபத்துகள் காரணமாக உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அது குறைகிற மாதிரியே தெரியல. இப்படி இருக்கும்போது கடந்த 24 மணி நேரத்திலேயே 6 பேர் கொல்லப்பட்டமை அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது.
நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.